இல்லைங்க, பேசிக்ஸை கவனிக்கணும்னு சொல்ல வரேன். எடுத்துக்கொள்ளப்படுவோன்ட்டு பேசிக்ஸை விட்டுறக்கூடாது. பேசிக்ஸ் என்னது? கிறிஸ்துவின் பேரில் இருக்கிற விசுவாசம் பெருகணும், கிறிஸ்துவின் பேரில் இருக்கிற அன்பு பெருகணும், கவனம்லாம் கிறிஸ்துவின் மேலே இருக்கணும். சொல்லப்போனால் இந்த கடைசி கால அடையாளம் இதெல்லாம் விட கவனம்லாம் எங்கே இருக்கணும்? அதிகமாக கிறிஸ்துவின் பேரில் இருக்கணும். அவரை தான் மெயினாக பார்த்து, அவர் பேரில் இருக்கிற விசுவாசமும் அன்பும் வளர்ந்ததுன்னா, அறிவும் வளர்ந்ததுன்னா, நான் சொல்கிறேன் பாருங்கள், உபத்திரம் வந்தாலும் சரி வராட்டிலும் சரி நாம் வாழ வேண்டிய விதத்தில் வாழும். எதை கண்டும் நாம் ஆச்சரியப்பட மாட்டோம், அசைக்கப்பட மாட்டோம். வாழ வேண்டிய விதத்தில் வாழும், போக வேண்டிய பாதையில் போவோம். அதுதான் முக்கியம். அதுதான் சொல்ல வரேன். பேசிக்ஸை கவனிங்க. கடைசியில் எங்கேயோ சுற்றி வளைச்சி எங்கே வருது பாருங்கள். உங்கள் ஆவிக்குரிய ஜீவன் எப்படி இருக்குது? வளர்ந்துட்டு இருக்கா? அங்கே தான் வருது. வளர்ந்துட்டு இல்லைன்னா பெரும் உபத்திரம், நாங்கள் சின்ன உபத்திரமே உங்களுக்கு காலி பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்கிறது கேளுங்க. பெரும் உபத்திரம் வந்து தான் ஒருத்தர் இதாகணும்னு அவசியம் கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, என் சுண்டு வரல இடிச்சுக்கிட்டாலே எனக்கு வலிக்குது, எனக்கு அது ஒரு இம்சையாக இருக்குது. வாழ்க்கையில் மண்டே டு சாட்டர்டே வாழ்கிறதே சில கஷ்டமாக இருக்குது. அதில் வர சின்ன சின்ன காரியங்களே சிலது கஷ்டமாக இருக்குது. சில நேரம் நமக்கு நடக்காட்டிலும் மற்றவங்களுக்கு சில பயங்கரமான அசம்பாவிதம் நடக்குது. நீங்கள் எந்த விளக்கமும் சொல்ல முடியாத விதத்தில் சில காரியங்கள் சிலருக்கு நடக்குது. இப்போ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு வழிமுறை நம்மக்கிட்ட இருக்கணும். ஒரு அப்ரோச் நம்மக்கிட்ட இருந்தால் தானே கரெக்டான அப்ரோச்சு. என்ன அப்ரோச் அது? இயேசுவின் பேரில் இருக்கிற விசுவாசம் பெருகணும், இயேசுவின் பேரில் இருக்கிற அன்பு பெருகணும், இயேசு அதிகமாய் தெரிஞ்சுக்கணும். அவரை பற்றிய அறிவு வளர்ந்தாதான் எதை வேணால் ஃபேஸ் பண்ணலாம். சின்ன கஷ்டமாக இருக்கட்டும், சாதாரண கஷ்டமாக இருக்கட்டும், இயேசுக்காக ஜெயிலுக்கு போகிறதா இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எதை வேணால் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வெற்றிகரமாக கடைசியில் நீங்கள் நிற்பீங்க.